தந்தை பெரியார் திராவிடர் கழகம் முன்னெடுத்திருக்கிற இந்த சிறப்பு கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கிற தோழர் டிங்கர் குமரன் அவர்களே, முன்னிலை ஏற்று ஒருங்கிணைப்புரை ஆற்றி வருகிற அதர்மம் மனோஜ்குமார் அவர்களே, எனக்கு முன்னால் விரிவானதொரு கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பு தோழர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் பாரதி அவர்களே, எனக்கு பின்னால் மிகவும் விரிவாகவும் சிறப்பாகவும் உரையாற்ற அமர்ந்திருக்கிற தமிழ்மண் தன்னுரிமை இயக்கத்தினுடைய பேராசிரியர் ஐயா சேராமன் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தோழர் ஜெகதீச பாண்டியன் அவர்களே, மே 17 இயக்கத்தின் தோழர் கொண்டல்சாமி அவர்களே, நன்றியுரையாற்ற வந்திருக்கிற வருகை தர இருக்கிற தோழர் ஜனா விஜய் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பெரியாரிய உணர்வோடு இந்த கருத்தரங்கத்தின் தேவை குறித்தும் ஆர்வத்தோடு பங்கேற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தோழர் கோவை ராமகிருட்டிணன் அவர் வழிகாட்டலில் இந்த கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இது 3வது முன்வைப்பு என்று குமரன் அவர்கள் தொடக்க உரையிலேயே குறிப்பிட்டார். இந்த கருத்தரங்கத்தை, இது போன்றதான கருத்தரங்கத்தை நடத்துவதற்கு மிகவும் பொருத்தமான தலைமைக்குரியவர் தோழர் கோவை ராமகிருட்டிணன். தமிழ்நாட்டு விடுதலைக்காக மிசா சட்டத்தின் கீழ் 2 பேர் சிறைப்படுத்தப்பட்டார்கள். ஒருவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இன்னொருவர் நம்முடைய கோவை ராமகிருட்டிணன். தமிழ்நாடு விடுதலை கேட்டாங்க என்பதற்காக பல ஆயிரக்கணக்கான அந்த காலத்தில் மிசாவில் சிறைப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு விடுதலைக்காக போராடினார்கள், பேசினார்கள் என்பதற்காக சிறைப்பட்டவர்கள் அந்த 2 பேரும். அதனால் தமிழ்நாடு தமிழ் தேச விடுதலை என்கிற அடையாளத்தில் செயலாற்றி வருகிற அடிப்படை நோக்கத்தை கொண்டிருக்கிற இயக்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம். அந்த இயக்கத்தினுடைய முன்னெடுப்பாக இந்த கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பெரியாரை தூற்றுகிற இரண்டகர்கள் என்கிற அடிப்படையிலே 3 பேரை பட்டியலிட்டிருக்கிறார்கள். பெரியாரை போற்றுகிற என்கிற அடிப்படையில் இங்கே 4 பேரை படமாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, பெரியாரை பெரியார் என்று அந்த சிறப்பு பெயரை அளித்தவரே நம்முடைய மறைமலடிகளார் மகள், அவங்க நீலாம்பிகை அம்மையார். அவங்க தான் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய அடிப்படை தோற்றத்திற்கே அடிப்படையானவங்க. 1938 பெரியாருக்கு பெரியார் என்கிற பட்டம் தரப்படுகிறது. தனித்தமிழ் இயக்கத்தை மறைமலடிகளார் தோற்றுவிப்பதற்கே மூல காரணமாக இருந்தவர் நம்முடைய நீலாம்பிகை அம்மையார். அவர்களுடைய தலைமையில் நடந்த மாநாட்டில் தான் பெரியார் அவர்களுக்கு பெரியார் என்கிற பட்டம் அளிக்கப்படுகிறது. அதனால் தமிழ் தொடர்பான இயக்கத்தவர்கள் பெரியாருக்கு மாறாக நின்றார்கள் அல்லது இருந்தார்கள், பேசினார்கள் என்பதான கருத்து முதலில் தவறான கருத்து. மறைமலடிகளாரை மிகவும் ஏற்றி போற்றி கொண்டவர் நம்முடைய பெரியார் அவர்கள். பெரியாரும் மறைமலடிகளாரும் பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவரை தலைவர் என்று கூட பெரியார் விழித்திருக்கிறார். தமிழை பொறுத்தளவிற்கு எனக்கு தலைவராக நான் மதிக்கக்கூடியவர் மறைமலடிகளார். மற்றபடி இந்த சமூகத்தினுடைய நிகழ்வுகளை பொறுத்தளவிற்கு நான் ஒரு கொள்கைகளை கொண்டிருக்கிறவன் என்று சொன்னாலும் கூட, தமிழை பொறுத்தளவிற்கு தமிழ் இலக்கிய பரப்பு, தமிழ் இலக்கண வகைப்பாடு இவற்றையெல்லாம் கணக்கெடுக்கிற பொழுது எனக்கு தலைவராக நான் மறைமலடிகளாரை மதிக்கிறேன் என்பதாக அவர் அடையாளப்படுத்தினார். மறைமலடிகளார் மட்டுமல்ல, மறைமலடிகளாருடைய மகனார் திருநாவுக்கரசு, அவரும்
1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைப்பட்டு அவருக்கு ஒரு பொறுப்பு பிணை கிடைக்கிறது, கட்டாய பிணை. அப்ப ஈரோட்டில் போய் தங்குறார். ஈரோட்டில் ஒரு மாதம் திருநாவுக்கரசு ஐயாவுடைய பெரியாருடைய வீட்டில் தங்கி அந்த பொறுப்பு பிணையல்ல கையெழுத்து இடுகிறார். கையெழுத்து போடுறதுக்காக ஈரோட்டில் போய் தங்குறார். திருநாவுக்கரசு வரத்துக்கு முன்பே பெரியார் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டில் திருநாவுக்கரசு வராரு, மறைமலையடிகளாருடைய மகன். அவர் முழுக்க புலால்லாம் சாப்பிட வரதில்லை. அதனால அவர் இந்த வீட்டில் தங்கி விருந்தினராக இருந்து போகிற வரைக்கும் வீட்டில் புலாலெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்கிறார். எவ்வளவு அடிப்படையான பண்பு பாருங்க. இந்த பண்பை பெரியார் எங்கேயுமே குறிப்பிடல, திருநாவுக்கரசு எழுதியிருக்கிறார். நான் ஒரு 4-5 நாள் கழிச்ச பிறகு, என்ன எனக்கு வீட்டில் நீங்கள்லாம் புலால் சாப்பிடுவீங்களே, ஏன் செய்யலையா அப்படின்னு நான் கேட்டேன். வீட்டு அம்மா சொன்னாங்க, இல்லை நீங்கள் போகிற வரைக்கும் வீட்டில் புலாலே செய்யக்கூடாது, அந்த செய்தா அந்த மனம் கூட அவருக்கு ஒரு ஒவ்வாமையை தோற்றுவிக்கும், அதனால அவர் இருக்கிற காலம் வரைக்கும் புலாலே செய்யாதீங்கன்னு பெரியார் நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னா மிகப்பெரிய பண்பு. இந்த பண்பு யாருக்கும் வராது. அறம்போலும் கூர்மையினும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிட்டார். அடிப்படையில் ஒரு மர உணர்ச்சி பண்போட இருக்கணும். அந்த பண்பில்லாதவர்களை மரம் போன்றவர் அப்படின்னு திருவள்ளுவர் அடையாளப்படுத்துறார். ஆக அறிவாலையோ அல்லது செயலாலையோ அல்லது செல்வாக்காலையோ பணத்தாலையோ அதிகாரத்தாலையோ ஒருத்தன் வளரலாம், திமிராக பேசலாம், ஆனா அவனை மனிதனாகவே ஏற்றுக்கொள்ளல திருவள்ளுவர். அந்த அடிப்படையில் அறிஞர்களை, குறிப்பாக தமிழ் அறிஞர்களை மிக பெரும் அளவில் போற்றுகிற ஒரு பெரிய பண்புடையவராக ஐயா தந்தை பெரியார் அவர்கள் இருந்திருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, திருவிக்காவை போற்றி கொண்டவர். இங்க இருக்கக்கூடிய பாவேந்தரனுடைய இணக்கம், அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே பெரியாரை மிக பெரும் அளவில் ஏற்றி போற்றி கொண்டவர். அதே போல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் போற்றுவது அப்படிங்கிற சொல்லுல கூட பாவலரேறு குறிப்பிடுகிற பொழுது ஒரு அடிப்படையான செய்தியை குறிப்பிடுவார். நம்ம பெரியாரை போற்றுகிறவர்களாக இல்லை, பெரியாரோடு இணைந்து பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். போற்றுவது என்பது வாழ்த்தி விட்டு அவரை உயர்த்தி பேசிவிட்டு போவது. பெரியார் நம்மிடை பிறந்திராவிட்டால் நரியார் நாயகம் இங்கே நடந்துடும். பாவலரேர் எழுதினது. இங்க நரியார்களாக இருக்கக்கூடிய பார்ப்பனிய கருத்தாளர்களுடைய நாயகம் தான் இங்க நடக்கும், பெரியார் நம்மிடையே பிறக்காவிட்டால் அப்படின்னு எழுதினவர். எண்ணற்ற பாடல்கள், ஏறத்தாழ 6 பாடல்களுக்கு மேல பெரியார் குறித்து எழுதியிருக்கிறார். அவர் மறைவுற்ற பொழுது எழுதின பாடல் மிக முதன்மையான பாடல். பெரும்பொனியை சுமந்த உடல் பெரும்புவழை சுமந்த உயிர் பெரியார் என்னும் அப்படின்னு ஒரு நீண்ட பாடல். அதுலதான் அந்த கடைசி பத்தியில் எழுதுறார், பெரியாரை போற்றுவதின் அவர் உரைத்த பலவற்றுள் ஒன்றை ஏனும் சரியாக கடைபிடித்தால் அடடா இத்தமிழ்நாடும் சரியாதம்மா. அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையில ஏதாவது ஒரு கொள்கையை நாமெல்லாம் சரியா பின்பற்றுவோம் என்று சொன்னா இந்த தமிழ்நாடு சரியவே சரியாது. ஆக பெரியாருடைய அடிப்படை கொள்கைகளை ஏற்று செயல்படுத்துவதற்கான அடிப்படை செயல்பாடுகள் தேவை, இன்றைக்கும் தேவை. தமிழ்நாடு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை, தன்னுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிற வரை அது தேவைப்படுகிறது. அதே போல எண்ணற்ற அறிஞர் பெருமக்கள், பொன்னம்பலனார் இருந்தாரு, தூய தமிழுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புவித்துக் கொண்டவர். மறைமலடிகள் மேல அவருக்கு நெருங்கிய கருத்து உண்டு, அவரை ஏற்றி போற்றி கொண்டவர். அதே போது பெரியாரோடையும் மிக நெருக்கமான கருத்து. பெரியாருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எண்ணற்ற இடங்கள்ல இடமாற்றம் செய்யப்பட்டவர். பாவலரேருடைய ஆசிரியர்.
அவரும் மிக பெரும் அறிஞராக இருந்த நிலையில பெரியார் அவரை எவ்வளவு அளவு ஏற்றி போற்றி கொண்டாருங்கிறதெல்லாம் நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். மொழிஞாயிறு பாவாணர், மொழிஞாயிறு பாவாணருக்கு திராவிட மொழியியல் ஞாயிறு என்கிற பட்டத்தை கொடுத்தவர் பெரியார். பட்டத்தை கொடுக்கறதோட முடிக்கல, வெளியே தெரியாம அவருக்கு தொகையும் நல்கை செய்திருக்கிறார். கொஞ்சம் தொகை கொடுத்த உடனே பெரிய விளம்பரங்கள் போட்டுக் கொள்ளுகிற உணர்வு இல்லை. அதை எழுதியவர் அதை செய்து காட்டினார். அதன் பிறகுதான் வெளிவந்தது. அதே போல வஉசி எவ்வளவு நெருக்கடி காலத்துல எவ்வளவு சிறைக்கு போய் வந்ததன் பிறகு அவருக்கு ஏற்பட்ட இழப்புகளும் நெருக்கடிகளும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்பெல்லாம் எவ்வளவு அளவுக்கு பெரியார் துணை நின்றார் என்பது பதிவிருக்கிறது. அதுபோல தொடர்ச்சியாக தமிழ் அறிஞர்களை, தமிழ் அறிவு வர வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற கருத்துடையவராக இருந்தார். அவருடைய தமிழ் பற்றியான கருத்துக்கள்ல சில மாறுபட்ட பார்வை அன்றைக்கு இருந்தது. தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதாக பெரியார் பேசிய ஒரு கருத்தை விரிவாக அன்றைய காலத்துல இருந்தது. அதை கடுமையா எதிர்த்தாங்க. தமிழ் அறிஞர்கள் கூட கடுமையா மறுத்தாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரே இந்த கருத்தை மறுத்து தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழியா என்கிற ஒரு கட்டுரை எழுதினார். பெரியாரை கடுமையா சாடி அப்பத்திய தென்மொழியில வந்தது 1966ல். அப்படி எழுதுகிற பொழுது இதை எழுதினார். ஐயா, நீங்க குமுக பார்வையில சமூகத்தினுடைய அவலங்களை நீக்குவதற்கு, சாதி ஒழிப்பிற்கு, இந்த பகுத்தறிவு கருத்துகளுக்கு, மூட நம்பிக்கை ஒழிப்புகள்லாம் நீங்க பெரியார் தான். ஆனா தமிழை பற்றி நீங்கள் பெரிய அளவுல தெரிந்திருக்கவில்லை. நீங்க தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லக்கூடாது. அதை சொன்னீங்கன்னா தமிழ் பற்றியான விளக்கங்களை நாங்க எடுத்து சொல்ல வேண்டியிருக்கோம். அந்த தவறை நீங்க செய்யக்கூடாதுன்னு மிக கடுமையா எழுதியிருந்தார். மிக கடுமையான அவருடைய சொற்கள் பண்பு குறைவா இல்லை, அவர் எந்த அளவுல தமிழ் பற்றி தெரியாம இருக்கிறாருங்கிற விளக்கத்தோட இந்த நீண்ட கட்டுரை, 2 கட்டுரை அது போல வந்தது. இந்த 2 கட்டுரை வந்ததன் பிறகு விடுதலையில பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனாரை கண்டிச்சு இன்னொரு புலவர் ஒரு கட்டுரை எழுதுறார். அந்த கட்டுரை முதல் நாள் விடுதலையில வெளியாயிடுச்சு. உடனே பெரியார் கூப்பிட்டு, அந்த கட்டுரை அப்படியே நிறுத்து, பெருஞ்சித்திரனாரை பத்தி எனக்கு தெரியும், அவருடைய கருத்துகள் என்னங்கிறத நான் தெரிந்து கொண்டேன், அதனால அவரை கண்டித்து எழுதக்கூடாதுன்னு நிறுத்திட்டார். அந்த அளவுக்கு ஒரு மிக கடுமையான இதை சொன்னதன் பிறகு கூட எவ்வளவு பெரிய பண்பு இருக்கும்னா உடனே நிறுத்தி இருக்கிறார் என்பது அடிப்படை செய்தி. அது மட்டும் இல்ல, அதன் பிறகு அந்த சொல்லாடலை அவர் எங்கேயுமே பயன்படுத்தல. பெரியாரும் தமிழும்னு பாவலரேறு ஐயா அவர்கள் ஐயா மறைந்ததன் பிறகு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் அவருடைய தமிழ் உணர்ச்சிகளை, தமிழுடைய சிறப்பு பார்வைகளை அவர் எவ்வாறெல்லாம் புரிந்து கொண்டார் என்பதற்கான விளக்கங்களை எல்லாம் மிக ஆழமா குறிச்சிருக்கிறார். அதெல்லாம் மிக விரிவான செய்திகளோடு தமிழ் அறிஞர்களோடும் தமிழ் உணர்வாளர்களோடும் ஒரு நெருக்கத்தை கொண்டிருந்தார் பெரியார் என்பதற்கான மிகச்சிறந்த சான்றுகள். தமிழ்நாட்டில் திருக்குறள் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதுக்கு உரை எழுதப்படுகிறது. தொடக்கத்தில் அதுக்கு உரை எழுதியவர்கள் 10 பேர். மணக்குடவர் தொடங்கி 10வது ஆளா எழுதினவர் பரிமேலழகர். பரிமேலழகர் ஒரு வைதீக கருத்துடையவர், பிறப்பாலையும் ஒரு வைதீக பிராமணர், பார்ப்பனர். அந்த பார்ப்பனருடைய கண்ணோடு அவர் சிறந்த தமிழறிஞர், மிகப்பெரும் ஆழமான புலமை கண்டவர், ஆனா கடுமையான வைதீக கருத்துடையவர். அந்த வைதீக கருத்துல என்னென்ன வகையிலெல்லாம் திருக்குறளை அதனுடைய பொருளை மாற்றி எழுத முடியுமோ அத்தனையும் பரிமேலழகர் பதிவு செய்து, பரிமேலழகருக்கு பிறகு இதுவரைக்கும் ஏறத்தாழ 1000 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. அந்த 1000 பேர்ல 80 விழுக்காட்டு பேர் பரிமேலழகர் என்ன உரை எழுதியிருக்கிறாரோ அதை அப்படியே தங்களுடைய கருத்துல அப்படியே பதிவிறக்கம் செய்து கொண்டவர்கள் தான் எல்லாருமே. மாற்றி சிந்திக்கல. அறத்துப்பாலுக்கு முன்னால ஒரு முன்னுரை,
அறம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பரிமேல் அழகர் எழுதுறார். ஏறத்தாழ 300 குறள்களுக்கு மேல அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும் ஆரிய கருத்தை திணிச்சு திருத்தி எழுதினவர் பரிமேல் அழகர். மிக கடுமையான பார்வைக்கு நமக்கு தேவை. நம்ம இதுவரைக்கும் எழுதினவர்களே கூட மிக விரிவா அதையெல்லாம் ஆய்வு செய்து எழுதல. மனுநூல் என்னவாக எல்லாம் தர்மத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறதோ அதுதான் அறம்னு அந்த முன்னுரையில பரிமேல் அழகர் எழுதுறார். அதனால தொடக்க காலத்துல திருக்குறள் பற்றியான கருத்துல பெரியாருக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தது. தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே பார்ப்பனிய சார்புடையதாக இருக்கிறது, வெறும் புராண இலக்கியங்கள் தான் தமிழ்ல இருக்கிறது என்பதாக அவர் கொண்டிருந்தார் கருத்து. ஆனா அதன் பிறகு அவருக்கு நெருக்கமாக இருந்த அறிஞர் பெருமக்கள் நிறைய பேர் திருக்குறளை பற்றி எடுத்து சொல்லவும், அப்படின்னா ஏன் அதுக்கு சரியான ஒரு பொருள் எழுத மாட்டீங்க, உடனடியா எழுதுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல. 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளலார் தான் திருக்குறளுக்கு வகுப்பு நடத்தினவர், திருக்குறளை பரப்புவதற்கான முயற்சி செய்தவர். அதன் பிறகு திருக்குறளை வெகுமக்கள் இயக்கமாக கொண்டு சென்றவர் பெரியார் தான். திருக்குறளை மிக மலிவான விலையில தானே அச்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்தார். திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினவர் பெரியார் தான். 1949 மாநாடு நடத்தினா தானே இல்ல திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்புல அன்றைக்கு மாநாடு தொடங்கப்படுகிறது. ஆனா தொடங்குற மாநாட்டை நடத்தக்கூடியவர் பெரியார். அவர் தலைமை ஏற்கல. தமிழ் தொடர்பான தமிழ் இலக்கியமான திருக்குறளை அடிப்படையாக வைத்து அதை தலைமை பொறுப்பேற்று நடத்துவதற்கான பொறுப்பு காட்டிலும் மறைமலையடிகளாருக்கு அது போன்றதான இலக்கிய செழுமை வாய்ந்த அறிஞர் பெருமக்களுக்கு தான் உண்டுன்னு திருவிக்காவை, மறைமலையடிகளாருக்கு அப்பொழுது உடல்நலம் சரியில்லை, திருவிக்காவை அழைச்சு அதுக்கு தலைமை தாங்க வச்சார். அந்த அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகளை எல்லா தமிழ் அறிஞர்களையும் அழைச்சு 1949 மாநாடு நடத்தப்பட்டது. அதன் பிறகு இது போல எல்லாரையும் அழைத்து பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு தான் அடுத்து ஒரு மிகச்சிறந்த மாநாட்டை இப்பொழுது நாங்கள் நடத்தினோம். அது போன்றதான எண்ணற்ற செயல்பாடுகள் தமிழ் இலக்கியம் தொடர்பான, தமிழ் செயல்பாடுகள் தொடர்பான நிலைகள்ல. அதனால பெரியாரையும் தமிழையும் பிரிக்க முடியாது. தமிழை அடையாளப்படுத்துவதற்கும் தமிழ் அறிஞர்களை இந்த மக்களிடையே அறிமுகப்படுத்துவதற்கும் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் கொஞ்ச நெஞ்ச முயற்சிகள் இல்லை. அது முதல் செய்தி. இரண்டாவது, தமிழ் தேசம் பற்றியான செய்தி. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக வலுவாக இருந்த நேரம், திருச்சியிலிருந்து வந்த பேரணி, தமிழர்களுடைய பேரணி, நல்லா நினைச்சு பாருங்க. இன்றைக்கு எல்லா ஊடக வாய்ப்புகளும் இருக்குது, இதழ் உண்டு, ஊடக வாய்ப்புகள் எளிதா இருக்குது, கருத்து பரப்புவதற்கு எண்ணற்ற வாய்ப்புகள். ஆனா அன்றைக்கு என்ன வாய்ப்பு இருந்தது? வாய்ப்புகளே இல்லை. 1 லட்சம் பேர் மக்கள் ஒன்று திரண்டு திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்து சென்னையில இறுதி பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் மறைமலையடிகளார், சோமசுந்தர பாரதியார், பெரியார் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் இயற்றி முழங்குகிறாங்க. தீர்மானம் தமிழ்நாடு தமிழருக்கு. அந்த தீர்மானத்தை வழிமொழிந்து பேசுகிறார் பெரியார். சரி, பெரியார் பேசினாரு, மற்றவர்களும் வழிமொழிந்து பேசுகிறார்கள். அதன் பிறகு சோமசுந்தர பாரதியார் எங்கேயாவது தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அதற்கான வினையாற்றி இருக்கிறாரா? அவர்களுடைய துறை வேற. ஆனா தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை அந்த தீர்மானத்தோடு முடித்துக் கொள்கிறாங்க. மறைமலையடிகளாரே முடித்துக்கிறார். பெரியார் ஒருவர் தான் அதை விடல. 38 தீர்மானத்துக்கு பிறகு 39 திராவிட நாடு திராவிடருக்கு. 39 50 56 வரை திராவிட நாடு திராவிடருக்கு என்பதுதான் பெரியாருடைய முழக்கம். அந்த திராவிட நாடு திராவிடருக்கே என்பதுல கூட படிப்படியான வளர்ச்சி. 39 கருத்து ஒன்று, 40 ஒன்று, 41 ஒன்று, 44 ஒன்று, மாறுபட்டதல்ல, படிப்படியா வளர்ந்து வருகிறது.
எடுத்த உடனே தமிழ்நாடு அல்லது திராவிட நாடு விடுதலை என்பதை இதுதான் வரையறை, இப்படித்தான் விடுதலை செய்ய போறோம், இதெல்லாம் தேவை என்பதை எடுத்த எடுப்பிலேயே சொல்லுவதற்கான சூழலும் வாய்ப்புகளும் அரசியல் தெளிவும் இன்றைக்கு இல்லை. அதனால ஒவ்வொரு நிலைகளா தீர்மானத்தினுடைய படிநிலை வளர்ச்சிகளை பார்த்தீங்கன்னாலே தெரியும். 40வது ஆண்டினுடைய தீர்மானம், 41ஆம் ஆண்டு தீர்மானம், 44ஆம் ஆண்டு தீர்மானம், அந்த தீர்மானங்களுடைய வளர்ச்சி படிப்படியாக கூர்மைப்பட்டு கொண்டே வருகிறது. அப்படி கூர்மைப்பட்டு வந்த திராவிட நாடு திராவிடருக்கு 56ல் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அப்ப அறிவிக்கிறார் பெரியார், இனி திராவிட நாடு திராவிடருக்கே என்பது சரியில்லை, அதை நான் ஏற்கவில்லை, திராவிட நாடு திராவிடருக்கே என்பது பிழையான கருத்து, இனி தமிழ்நாடு தமிழருக்கே என்பதுதான் சரி. ஏன் சரி? அடுத்தது வராரு, இந்த தெலுங்கனையும் கன்னடனையும் நம்பி நான் மோசம் போய்விட்டேன், அவர்களெல்லாம் இணைந்து திராவிட நாடு விடுதலைக்காக போராடுவார்கள் என்று கருதினேன், நம்பினேன் எழுதியிருக்கிறார். அவர்கள் நமக்கு ஒத்திசையவில்லை. அது முன்னால வரைக்கும் சென்னை தலைமாகாணம் என்கிற மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளார இதெல்லாம் இருந்ததுனால அதை நம்பி இருக்கிறார், அவர்களும் இணைந்து செய்வார்கள்னு. அவர்கள் வரவில்லை. எனவே தோழர்களே, இனி தமிழ்நாடு தமிழருக்கே என்பதுதான் சரியானது. எனவே பச்சை குத்தி கொள்ளுங்கள், எல்லாரும் தமிழ்நாடு தமிழருக்கே பச்சை குத்தி கொள்ளுங்கள், வில்லை அணிந்து கொள்ளுங்கள், பேட்ச் அணிஞ்சுக்கிங்க அப்படின்னு அறிவிப்பு செய்கிறார். அன்றைக்கு தலைமை பொறுப்புல இருந்தவர் புத்தூசி குருசாமி. அவர் ஒரு நெசவு தொழிலை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை பின்னணி உள்ளவர். உடனே அன்றைக்கு இருந்த எல்லா திராவிடர் கழக தோழர்களும் வேட்டியில தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கரை பதிக்கப்பட்டு, புடவைகள்ல தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பதிக்கப்பட்டு எல்லாரும் உடை உடுத்திக்கிறாங்க. யார் செஞ்சா? யார் செஞ்சா? தமிழ்நாட்டில் எதற்காவது பணிந்தாரா? இந்தியாவிலேயே 1947 அன்றைய கூட்டத்தில் விஜில் என்கிற அமைப்புக்கு நான் பின்னால பேசலாம்னு இருந்தேன், இதோட இணைத்து அதை சொல்லுவதற்காக தேவைப்படுகிறது. விஜில் என்கிற அமைப்பு, இங்க வந்திருக்கிற தோழர்கள் யாராவது 86களில் ஈழச்சிக்கல் வலுப்பெற்றிருந்த சூழல்ல என்ன நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் இந்த கருத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். 86ல் தமிழன் கறி கிடைக்கும்னு கொழும்புல யாழ்ப்பாணத்துல இங்கெல்லாம் போட்டுக்கிட்டு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்த நேரம், அவ்வளவு திமிரோட இயங்கி கொண்டிருந்த அந்த சூழல்ல விஜில் அமைப்பு இங்க ஈழத்துக்கு எதிராக இந்திய அரசினுடைய பொய் பரப்பலுக்கு சார்பாக இருந்து நிகழ்ச்சிகளை நடத்துகிறது. அப்பெல்லாம் நாங்கெல்லாம் இளைஞர் அமைப்புகளை கட்டி, எங்களுக்கு வேலையே இது போல ஏதாவது கூட்டத்துக்கு போறது, அங்க போய் இது போல எதிர்நிலையில பேசக்கூடியவர்களுக்கு ஏதாவது தருக்கமிடுறது, சண்டை போடுறது, அடிச்சு வர்றது, இது இப்படி நாங்கெல்லாம் கல்லூரி முடிச்ச காலம் அதெல்லாம். அதனால மிக பெரும், அதனால இந்த விஜில் உடனே எனக்கு அதற்கு பிறகு அந்த விஜில் வேலை செய்யல, மிகப்பெரும் அடி வாங்கின நேரம் அந்த நேரம். விஜில் அமைப்பு அப்பயே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடத்திட்டு விட்டுட்டாங்க. அந்த விஜில் இப்ப கிளந்து வருது பாருங்க எப்படியான நிலையில, யாரோட வருது? யார் தனக்கு சாதகமாக பார்ப்பனியத்திற்கு ஆதரவாக தன்னுடைய கடப்பாறை வாங்கி யார் குத்த வருவான்னா அவரை கூப்பிடுது. அப்ப தெரியுது இல்ல, இப்படியான சூழல்ல இந்த அன்றை மொழி இன மக்களை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வதுங்கிறதுல தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற அரசியல் தெளிவுல பெரியார் 56க்கு பிறகு அதை எவ்வாறு வலுப்படுத்தினாரு? அந்த வலுப்படுத்தினதோட மட்டும் நிக்கல, அதனுடைய அரசியலை அதன் பிறகு ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் கட்டாயப்படுத்துறார். 67ல வலுப்படுத்துறார், வலிமையா சொல்றார். தில்லி அரசுக்கு எதிரான ஒரு கண்டன நாள், தோழர் பாரதி இதெல்லாம் குறிப்பிட்டார். தமிழ்நாடு நீங்களாக இந்திய பட எரிப்பு, இந்த போராட்டங்கள்லாம் வேற யாரும் செய்யல. 47ல இந்தியா விடுதலை அடைவதாக
அறிவித்ததன் போது இந்தியாவிலே வேற யாருமே இந்திய விடுதலை போராட்டத்தை விடுதலை பெற்றதான அறிவிப்பை மறுத்தவர்கள் யாரும் கிடையாது. அதை இழவு நாள்னு மிக துணிச்சலோடு சொன்ன ஒரே தலைவர் பெரியார் தான். இது விடுதலை இல்லை. அண்ணல் அம்பேத்கர் கூட என்ன சொன்னான்னா, இது எங்க மக்களுக்கான விடுதலை இல்லை, எங்க மக்கள் இன்னும் அடிமையில தான் இருக்கிறார்கள், சாதியினுடைய அடிநிலைகளில் நாங்கள் துவண்டு கிடக்கக்கூடிய சூழலில் எங்களுடைய விடுதலையாக இந்த விடுதலை ஏற்க முடியாது என்பதை பொதுப்பட அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து அடையாளப்படுத்தினார். ஆனா பெரியார் அவர்கள் தான் இது ஒரு இழவு நாள், இந்தியாவினுடைய விடுதலையை நம்ம ஏற்க முடியாது, அந்த முரண் தான் திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் விளக்குவதற்கான ஒரு அடிப்படை முரணாக இருந்தது. 47 இந்த நிகழ்வுக்கு பிறகு 49 திமுக உருவெடுக்கிறது. திமுக உருவெடுத்ததன் பிறகு திமுக தன்னுடைய அரசியல் நிலைப்புக்காக ஒரு முழக்கத்தை வலுவா முன்னெடுக்க வேண்டிய தேவை அதுக்கு ஏற்பட்டது. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு. திராவிட நாடு திராவிடருக்கு, அதற்கான ஒரு பெரிய திட்டத்தை அமைக்கிறாங்க. அந்த கொள்கையை அடையாளப்படுத்தி பல இடங்கள்லையும் கர்நாடக பகுதியில், ஆந்திர பகுதிகள் எல்லாம் போய் துண்டறிக்கைகள் அடித்து அறிக்கைகள் வெளியிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. பெரியார் 56 சொன்னார்ல, இந்த தெலுங்கனையும் கன்னடனையும் நம்பி நான் மோசம் போனேன், அவர்கள் நம்ம ஏமாற்றி விட்டாருன்னு சொன்னார்ல, அதோட நிக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நாடு குறித்து பரப்பல் செய்து கொண்டிருக்கிற பொழுது பெரியாருடைய அறிக்கைகள் ரொம்ப அடிப்படையான அறிக்கைகள். திராவிட நாடுங்கிற கருத்து எவ்வாறெல்லாம் பிழையானதுன்னு 1960 விடுதலையை நீங்க முழுக்க பார்த்தீங்கன்னா, மே மாதம் தொடங்கி ஏறத்தாழ 6-7 மாதங்கள் தொடர்ச்சியா அந்த கட்டுரைகளை ஆணித்தரமா எழுதுறார். எப்படியா நீ திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொல்றீங்க, அப்ப திராவிட நாடுக்கான போராட்டத்தை வச்சிங்களா? இன்னைக்கு நாம கேட்கிறோம்ல சீமானை பார்த்து, தமிழ்நாடு விடுதலை அல்லது தமிழ் தேசம்னு பேசுறீங்களே, அந்த தமிழ் தேசம்னு பேசுறீங்கன்னா அதுக்கான போராட்டம் இருக்கணும் இல்ல? இதே கேள்வி பெரியாரால் முன்னெழுப்பப்படுகிறது. திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொல்றீங்களே, அதுக்கான போராட்டம் இருக்கா? அதற்கான என்ன திட்டமிடல்? நீங்க உங்க மாநிலத்தில இருந்து இத்தனை பேர் போவீங்க நாடாளுமன்றத்துக்கு, ஆந்திராவில இருந்து அத்தனை பேரேன்னு கூட்டிக்கலாம், கர்நாடகத்துல இருந்து இத்தனை பேரை கூட்டிக்கலாம். இவ்வளோ பேர் சேர்ந்தால் கூட 85 பேர் தான் வருகிறீங்க. 86 பேர் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இருக்கிறார். எப்படி உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும்? அது மட்டுமல்ல, இந்த கோரிக்கையை வெறுமனா போய் நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பேசி நீங்க விடுதலை பெற்றுடுவீங்களா? பேசி விடுதலை பெற முடியுமா? பெரியார் எழுப்பின கேள்வி. நீங்க முதலமைச்சராகி அதுல இருந்து தீர்மானிச்சிட முடியுமா விடுதலைய? பெரியார் எழுதுறாரு. நம்ம இன்றைக்கு எதையெல்லாம் எழுப்புகிறோமோ அதையெல்லாம் பெரியார் அன்றைக்கு மிக பெரும் தாக்குதலுக்கு உள்ளான பிறகு எழுப்புறார். ஏன் இந்த தாக்குதல்? திராவிடர் கழகம் மிக வலுவாக 44 தொடங்கி 47, 48 மிக வலுவா வளர்ந்திருந்த நேரம், யாரும் அசைக்க முடியாத வளர்ச்சி. அந்த வளர்ச்சி நேரத்தில் சிதைவு ஏற்பட்டு திமுக அரசியல் நோக்கம் கருதி விலகி போனதுனால அவருக்கு ஏற்பட்ட மன தாக்கம் கொஞ்சம் நெஞ்ச தாக்கம் இல்லை. நம்ம இந்த உண்மைகளை ஒரு வரலாற்று அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். அந்த புரிதல் எதற்காகனா, இனி ஏற்படக்கூடிய பிழைகளுக்கு அது விடையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தெளிவோட புரிந்து கொள்ளணும். அந்த சூழலுக்கு பெரியார் எப்படி எதிர்கொண்டார், அந்த எதிர்கொள்ளுல இருந்து மீண்டும் வரார். எனவே தமிழ்நாடு தமிழருக்கே என்பதுதான் சரியானது. இந்திய கொடி எரிப்பு போராட்டம் தோழர் பாரதி குறிப்பிட்டார். தமிழ்நாடு நீங்களாக இந்திய படை எரிப்பு போராட்டம், வடநாட்டான் கடை மறியல், அது போன்றதான போராட்டம் இன்னைக்கு கூட நடத்தல யாரும். 150 நாள் அண்ணா சாலையில் இருக்கிற செல்லாராம்ஸ், அதுல ஒவ்வொரு நாளும் 4 தோழர்கள் போவாங்க. செல்லராம் சேர்த்து கடுமையாக முழக்கம் போடுவாங்க. அங்கேயே கடை அடைப்புக்கான போராட்டம் நடக்கும். உடனே சிறைப்படுத்துவாங்க. அடுத்த நாள் அடுத்த 4 பேர். இந்த சிறைப்பட்டவங்க யாருக்கும் பிணை எடுக்கல. இன்றைக்கு முடியுமா நம்மால?
எந்த கட்சி வேணா இருக்கட்டும், எந்த இயக்கமா இருக்கட்டும், தொடர்ந்து 150 நாளுக்கு மேல பெரியார் அதை நடத்தி காட்டினார். ஒவ்வொரு நாளும் 4 பேர் வடநாட்டான் கடைமறிகள் செய்ய முடிஞ்சதா மணியரசனால? இவரும் இடையில கொஞ்ச நாள் சொன்னார் வடநாட்டான் கடைமறிகள். ஒரே ஒரு நாள் போராட்டத்தை கூட நடத்த முடியல. இந்த வடநாட்டான் கடைமறியல்ங்கிற அரசியலே எவ்வளவு வலுவா அவர் எடுத்திருக்கிறார் பாருங்க. இந்த அரசியல் அப்பதான் பரவுது. யார் யாரெல்லாம் வடநாட்டுக்காரன் சுட்டி காட்டுறார். பார்ப்பனியத்தையும் பனியாவையும் வீழ்த்தாமல் இந்த மக்களுக்கு விடுதலை இல்லை, எதிரிய தெளிவா சுட்டி காட்டின இடம். அதேதான் அம்பேத்கரும். பார்ப்பனியத்தையும் முதலாளியத்தையும் வீழ்த்தாமல் இந்த மக்களுக்கு விடுதலை இல்லை, அம்பேத்கர் சொன்னது. இவரும் அதேதான், பார்ப்பனியத்தையும் பனியாவையும் வீழ்த்தாமல் இந்த சமூகம் விடுதலை அடையாது. எவ்வளவு தெளிந்த பார்வையில இந்த அரசியலை கொண்டு போனாங்க. ஐயா என்னங்கய்யா இப்படியே இருக்கிறீங்க, தமிழ்நாடு விடுதலைக்காக நாள் குறிக்க வேண்டாமா, போராட வேண்டாமா? நான் முதல் ஆளா இருக்கிறேன்யா, 1,00,000 பேர் தன்னை ஈகப்படுத்திக் கொள்வதற்காக வரட்டும், நான் உடனே போராட்டத்தை முன்னெடுக்கிறேன், அதுக்கான வேலையில திரட்டுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துற. சிறைக்கு போவதில் அஞ்சாத ஒரு பெரிய முயற்சி. அரசியல் சட்டத்தை எதிர்த்தது, சாதி ஒழிப்புக்கான திட்டம் இல்லாததுனால அரசியல் சட்டத்தை கொளுத்தி அதற்கான நிலையில சிறை போனது யார்? அந்த காலத்துல 4000 பேர் அளவுக்கு திரட்டப்பட்டு அதுல சிறை போய் அதுல உள்ளிருந்து வந்து அதுல உள்ளிருந்து இறந்து போறவங்க ஆணைமுத்தையா அதுல இருந்து வந்துதான் அதன் பிறகு முழு நேர பணியாளராக ஈடுபடுகிறார். ஆக எவ்வளவு பெரிய வளர்ச்சி! இந்த வளர்ச்சியினுடைய அரசியலை எவ்வளவு கூர்மைப்படுத்தி கொஞ்ச நெஞ்ச கூர்மையா 1938 தொடங்கி தமிழ் தேச அரசியல் படிப்படியாக வலுப்பெற்று அரசியலால் கூர்மை அடைந்து பெரியாரால் கூர்மைப்படுத்தப்பட்டு 1900 பெரியாருடைய முழு கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவராக பாவலரேறு ஐயா அவர்கள் அவருடைய இளமை காலத்துல, பள்ளி காலத்துல, அவருடைய பிற்காலங்கள்ல அவர் தென்மொழி நடத்த தொடங்கினதுல இருந்து வெள்ளை சட்டையே போட்டவர் என்று சொன்னாலும் கூட அதற்கு முன்பாக அவர் கருப்பு சட்டையும் சிவப்பு சட்டையும் தான் போட்டு தன்னுடைய வாழ்க்கையில ஈடுபட்டவர், பெரியாருக்காகவும் பொதுவுடைமை கருத்துக்காகவும். அப்படியான நிலையில பெரியாரை எதிர்பார்த்து அவர் தொடக்கத்தில் 3 மாநாடு நடத்தினார். தமிழக விடுதலை மாநாடு அப்படின்னு 72ல, 73ல, 75ல. 72ஆம் மாநாடு திருச்சியில, 73ஆம் ஆண்டு மதுரையில. அதுக்கு பெரியாரை அழைக்கிறார். ஐயா நீங்க அதை தொடங்கி வைக்கணும் மாநாட்டை, கட்டாயம் வரேன் அப்படின்னு அந்த மாநாட்டுக்கு போனவர் அந்த பேரணி தொடங்குகிற பொழுது வாழ்த்தி சொல்லி, சரி நீங்க நடத்துங்க, நான் அருப்புக்கோட்டை நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னார். அதுக்குள்ளார சிறைப்படுத்தப்படுறாங்க. அதனால மாநாடு நடத்தப்படல. அதன் பிறகு பெரியாரும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் இருக்கிறாரு, உடல் நலம் நலிவுறுகிறாரு. அப்போ ஒரு ஆசிரியர் உரை எழுதுறார் பாவலரேறு ஐயா, பெரியாரும் பிரிவினையும். அதுல குறிப்பிட்டார், ஐயா நீங்க வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறீங்க, இந்த சூழல்ல இந்திரா காந்தி கோயம்புத்தூருக்கு வராங்க. அப்ப தலைமை அமைச்சர், இந்தியா அரசினுடைய தலைமை அமைச்சரா இந்திரா காந்தி இருந்த நேரம், வந்தவங்கள்ட்ட செய்தியாளர் கேட்கிறாங்க, பெரியார் உங்களை கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு, தமிழ்நாடு விடுதலை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு, இன்னைக்கும் நீங்க எப்படி அவரை விட்டு வச்சிருக்கிறீங்க, அவரை சிறைப்படுத்த வேண்டாவா அப்படின்னு இந்திரா காந்தி கிட்ட நேர்காணல்ல செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா அது அவ்வாறு மதிக்க தகுந்த ஒரு இயக்கம் இல்லை அப்படின்னு விடை சொல்லிடுது. இதை கண்டிச்சு பாவலரேறு எழுதுறார், ஐயா உங்களுடைய பொது தொண்டின் நகவை கூட இல்லாத அம்மா அந்த அம்மா, அது உங்களை எவ்வளவு அளவுக்கு மதிப்பு குறைவாக சொல்லி இருக்குது, அதன் மூலம் உங்களுக்கு சினம் வருகிறதோ இல்லையோ எங்களுக்கெல்லாம் கொதிப்பாக இருக்கிறது. நீங்கள் இதுதான் நேரம், தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஒரு அறிவிப்பு செய்துவிட்டு அதற்கான போராட்டத்தை அறிவித்து விட்டு களத்துல வாங்க, நீங்க சிறைக்குள்ளார போய் சிறைக்குள்ளார ஒருவேளை உங்களுடைய மறைவு ஏற்பட்டு விட்டாலும் கூட நாங்கள் விடமாட்டோம், தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் எல்லாம் அதை முன்னெடுத்து செயல்படுத்துவோம்னு வலியுறுத்தி எழுதினார். எழுதுனதோட விடல, கடலூருக்கு வந்திருந்த பெரியார்கிட்ட பாவலரேறு ஐயா
தன்னுடைய அமைச்சர் பொறுப்பில் இருந்த 2 பேரை அனுப்பி இதை படிங்க, படித்து காட்டுங்க ஐயாவுக்கு. ஐயாட்ட போய் படித்து காட்டியிருக்கிறாங்க. அந்த ஆசிரிய உரையை முழுமையாக கேட்டுவிட்டு பெருஞ்சித்திரனாட்ட போய் சொல்லுங்க, சென்னை போன உடனே நான் அறிவிப்பு செய்வேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திரும்பினவர் தான் தியாகராயனர் பொதுக்கூட்டம். அதில் தான் அறிவிக்கிறார். மூத்திரச்சட்டி ஒரு பக்கம் கீழே, அம்மா அம்மான்னு இடையில அவருடைய இயலாமையினால வந்த முனகள். இதுக்கு இடையில தான் சொல்றார், 2000 மைலுக்கு அப்பால் உள்ள நீ யாரோ நான் யாரோ, உன்னுடைய மொழி வேறு என்னுடைய மொழி வேறு, உன்னுடைய அடையாளம் உன்னுடைய தேவை வேறு என்னுடைய தேவை வேறு, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், பேசாம விட்டுட்டு போ, தமிழ்நாடு விடுதலை தான் சரியானது அப்படின்னு எந்த அகவையில் இன்னொரு 10-15 நாள் கழிச்சு இறக்க போறக்கூடிய ஒரு பெருந்தகை அந்த முழக்கம் நம்மெல்லாம் விட்டுட்டோம். அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய ஏறத்தாழ கடைசி முழக்கமாக கூட போய்விட்டதோ அப்படின்னு நமக்கு வருத்தம் ஏற்படுகிற ஒரு பெரிய முழக்கம். தாங்கியிருக்க வேண்டாவா, முன்னெடுத்திருக்க வேண்டாவா பெரியாரிய தோழர்கள்? பெரியார் என்பது சாதி ஒழிப்போட, பகுத்தறிவு பரப்பலோட, கடவுள் மறுப்போட, மூட நம்பிக்கை ஒழிப்போட நிறைவடையவில்லை. தமிழ்நாட்டை உரிமை பெறுவதற்கான தகுதி வாய்ந்த ஒரே இயக்கம். அப்படியான அடையாளத்துல செயல்படணும், செயல்பட்டிருக்கணும். இதை செயல்படுத்தாததுனாலதான் தமிழ் தேசம்னு என்னென்னமோ பிதற்றிக்கிட்டு இந்த ஆளுங்கெல்லாம் வராங்க. பெரியார் இயக்கம் சரியாக இதை முன்னெடுத்திருக்கோம்னா இந்த ஆள்லாம் தோன்றவே முடியாது, பொய்கள் தோன்ற முடியாது. உண்மை வளராத இடத்துலதான் பொய் வளரும். ஆக உண்மை சரியாக வளருகிற ஒரு சூழலை பெரியாரிய தோழர்கள் முன்னெடுத்து ஆகணும். அந்த விஜில் அமைப்புல யாரை நீங்க போய் அடையாளப்படுத்துறீங்க? பாரதியார். பாரதியார் யாரு? பிறப்பால் யாருங்கிற இடத்துக்கு நம்ம வரல. அந்த பார்வையும் நமக்கு இல்லை. யாரையும் பிறப்பால் பார்க்கக்கூடிய, அணுகக்கூடிய அரசியல் பார்வை நம்முடைய பார்வை இல்லை. அது பார்ப்பனிய பார்வை, பிரம்மண்ய முகமாஷிய அப்படின்னு சொல்லுகிற அந்த பார்ப்பனிய பார்வை, வர்ணாசிரம பார்வை. யாரையும் பிறப்பால் மதிப்பிடுவது, பிறப்பால் இவன் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன்னு அப்படியாக அடையாளப்படுத்துவது. நாம் பிறப்பால் யாரையும் அடையாளப்படுத்தல. சின்ன குத்தூசி திராவிடர் கழகத்தினுடைய அந்த காலத்திலேயே விடுதலை அலுவலகத்திலேயே பணி செய்தவர். வேலைக்கு வைக்கலையா பெரியார்? பிறப்பால கணிச்சா வேலைக்கு வச்சாரு. கோட்பாடு என்ன? பாரதியாரை நாம் பிறப்பால் சொல்லவில்லை. அவருடைய அரசியல் என்ன? எளிமையாக எழுதினாராம். 2 பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாரதியாரை மிக உயர்த்தி தூக்கி கொடுத்துக்கிறவங்க. ஒன்று சீமான் போன்ற அறகுறைகள், 2வது மார்க்சிய அல்லது மார்க்சிய அல்லது பொது உடைமை இயக்கங்களுடைய கட்சிகள். 2 பேரும் என்ன அறியாமையில் அதை செய்யறாங்க? அந்த விளக்கத்துக்கான சில செய்திகளை சொல்லி ஆகணும். பாரதியாருடைய வாழ்க்கை, அவர் 39 ஆண்டுகள் தான் வாழறாரு, 19 ஆண்டுகள் தான் எழுதுறாரு. அதுக்கு முன்பு அவர் எழுதல. அவருடைய ஆனா அதுக்குள்ளார 16வது ஆண்டுலேயே இந்தி, சமஸ்கிருதம் எல்லாம் படிச்சிடுறாரு. 19வது ஆண்டுல இருந்து அவர் கவிதை எழுத தொடங்குறாரு, பாடல் எழுதுறாரு, உரைநடை எழுதுறாரு. அந்த உரைநடைக்கு அவருக்கு மூலமாக இருந்தது தாயுமானவர் இருக்கிறாரு, சித்தர் பாடல்கள் இருக்குது, வள்ளலார் பாடல்கள் இருக்குது. இதெல்லாம் எளிமையானவை. வள்ளலார் பாடல்லாம் மிக கடினமானவையா? நயம் இல்லாததா? திருவருட்பா குறைந்த அடையாளத்துக்குரியதா? சித்தருடைய பாடலெல்லாம் இன்றைக்கும் ஓட்டமாக இல்லையா? நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் தாத்தியே நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், இதெல்லாம் கடினமா இருக்குதா? என்ன பேச்சு இதெல்லாம்? பாரதி தான் முதல் எளிமையா எழுத பழகினவரா? தமிழினத்துக்கு வழிகாட்டினவரா? சிந்து பாடலினுடைய ஓட்டம் அவரிடம் நிறைய இருந்ததுன்னா நம்மளுடைய குற்றால குறவஞ்சி எல்லாம் என்ன சொல்றது? குறவஞ்சி பாடல் எல்லாம் கொஞ்சமா ஓடும் பாட்டு எடுத்தா. ஆக அந்த பாடல் எல்லாம் பாடல் இல்லையா?
பாரதியாரும் அந்தெல்லாம் படிச்சுட்டு வந்ததுனால குறிப்பா கம்பனுடைய அந்த சொல்லாடல்களை ஏற்றுக்கொண்டு சித்தருடைய பாடல்களுடைய ஓட்டத்தை, தாய்மானவனுடைய பாடல்களை, வள்ளலார் பாடல்களுடைய ஓட்டங்களோட பாரதி எழுத தொடங்கினார். அந்த 19 ஆண்டுகள்ல மொத்தம் எழுதின பாடல்கள் 310. அந்த 310 பாடல்கள்ல 53 பாடல்கள் தேசிய பாடல்கள் என்கிற அடையாளத்தில் எழுதியிருக்கிறார். அந்த தேசிய பாடல்ல என்ன கருப்பொருள்? 6 பாட்டு தான் தமிழுக்காக எழுதியிருக்கிறார். நல்லா பார்த்துக்கணும். இன்னும் பெருசா எழுதிட்ட மாதிரி ஒரு மயக்கம். தமிழுக்காக எழுதப்பட்ட பாடல் 6 பாட்டு. அந்த 6 பாட்டுலையும் என்னென்ன? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லுகிற அதே பாடலினுடைய அடுத்த சில பாடல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உயர் ஆரியத்திற்கு நிகரென வாழ்ந்தேன். அந்த தமிழ், யாமறிந்த மொழிகளிலே உயர்ந்த நிலையில உள்ள தமிழ், உயர் ஆரியத்திற்கு நிகரென வாழ்ந்தேன். ஆரியம்னா எது? சமஸ்கிருதத்திற்கு. கட்டுரைகள்ல சமஸ்கிருதம் பத்தி ஏகப்பட்ட கட்டுரை, ஒரு 4-5 கட்டுரைகள். ஒவ்வொரு கட்டுரையும் ரொம்ப கொடுமையான கருத்துடையவை. இவருடைய பாடலினுடைய எளிமைக்கு நேர் எதிராக இருப்பது அவருடைய கட்டுரைகள். கட்டுரையை படிக்கவே முடியாது, எளிதா படிச்சு பொருள் விளங்கவே முடியாது. அந்த கட்டுரை நான் எடுத்து படிச்சு காட்டினேன்னா உங்களுக்கு எளிதா பொருள் புரியாது. அந்த அளவுக்கு சமஸ்கிருத சொற்கள். அதை சொல்றார். பாஷை, எல்லா பாஷையும் பொதுவா பாஷை தான். ஆனா தெய்வ பாஷைன்னா என்ன? அது சமஸ்கிருதம் மட்டும்தான் தெய்வ பாஷையா இருக்க முடியும். மற்ற பாஷைகள்லாம் பாஷை. பாரதியார் எழுதியிருக்கிறார். அந்த தெய்வ பாஷைன்னு ஏன் சொல்றோம்? அப்ப தமிழ் அந்த தெய்வ பாஷைக்கு கீழே. தமிழ் யாரால எழுதப்பட்டது? இலக்கணம் யாரால் எழுதப்பட்டது? அகத்தியனால் எழுதப்பட்டது. யார் அவன்? ஆரிய மைந்தன் என்பொரு அகத்தியனால மேவும் இலக்கணம் செய்யப்பட்டது. இலக்கணம் தமிழுக்கு செய்யப்பட்டதுன்னு பாடல் எழுதியிருக்கிறார். ஆக தமிழுக்கான இலக்கணம் தொல்காப்பியனுக்கு தொல்காப்பியன்னு பேர் எழுதலைங்க. அதுக்கு எழுதியிருக்கிற பேரை நீங்க மனதிலேயே தங்க வச்சுக்க முடியாது. அதுக்கு ஒரு ஆரிய சமஸ்கிருத பேரை எழுதிட்டு அடைப்புக்குள்ளார தொல்காப்பியன்னு எழுதி, எவ்வளவு குத்தலும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமும் அவர்கிட்ட அறிவு திரட்டும் பொய்யும் புரட்டும் இருந்திருக்குது. ஓடி விளையாடு பாப்பா, அதுல எழுதுற ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்ன அதே பாரதி, சேதாரம் இல்லாத இந்துஸ்தானை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. சேதாரம் இல்லாத இந்துஸ்தான் எது? அதுக்கு பின்னாடி வந்தான் RSS காரன் 1925. இந்த பாட்டு அப்பயே எழுதிட்டது. 1908-9 எழுதப்பட்ட பாடல் இது. சேதாரம் இல்லாத இந்துஸ்தான். அப்ப உள் நோக்கம் எது? அப்ப இந்துஸ்தானை அமைக்கணுங்கிறதுல பாரதியினுடைய வெறித்தனம் தெரியலையா? எவ்வளவு சூழ்ச்சியான இடம். இலக்கணம் சமஸ்கிருதத்துக்கான இலக்கணம் தான் உலகத்திலேயே மூல இலக்கணம். அதை பார்த்துதான் தமிழ் இலக்கணங்கள் எழுதப்பட்டதுன்னு பாரதி கட்டுரை எழுதியிருக்கிறாரு. தெரியுமா? இலக்கணம்னா என்னன்னு தெரியுமா பாரதிக்கு? எவ்வளவு பெரிய அரியது. சமஸ்கிருதம் மொழி வழி எழுத்து வழி கிடைத்தது கிபி 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு. கீழடியினுடைய தோற்றம் எப்ப? 5000 ஆண்டுகளுக்கு முந்தி. ஆய்வு அடிப்படையிலேயே நம்முடைய பாவாணர் அவர்கள் தொல்காப்பியம் எழுதப்பட்டது கிமு 7ஆம் நூற்றாண்டுன்னு அறிவு செய்திருக்கிறார். வரலாற்று அடிப்படையில், மொழியியல் அடிப்படையில். ஆக மொழியினுடைய அடிப்படை எழுத்து சமஸ்கிருதம் கிடையாது. அவர்களுக்கு எழுத்து தெரியாது. முதல் எழுத்து வழியான பதிவுகளை நாம அசோகன் தான் பார்க்க முடியும். நான் ஒரு 10 நிமிடத்துல முடிச்சு. அசோகன் கல்வெட்டு 36 கல்வெட்டு. அந்த 36 கல்வெட்டும் பாலியில் எழுதியிருக்கிறான், பிராகரத்தில் எழுதியிருக்கிறான். அவனால யாரும் சமஸ்கிருதத்துல கல்வெட்டுகளே கிடையாது. ஆனா இவர் என்ன எழுதுறாரு? சமஸ்கிருதம் தான் மூலத்தை, இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டது பாரதி எழுதியிருக்கிறார். அந்த இலக்கணத்திலிருந்து நீங்க அதை உங்களுக்கு பொய் சொல்லுங்க, புரட்டு சொல்லுங்க. ஆனா அதிலிருந்து தான் தமிழ் இலக்கணம் எழுதப்பட்டதுன்னு எழுதுறாருன்னா இதை நம்ம ஏத்துக்க முடியுமா? அதை ஏத்துக்கிறாரா சீமான்? அப்படி ஏத்துக்கிறீங்கன்னா விளக்குங்க. அறிவு இல்லையா? மொழி பற்றியான அறிவு இல்லையா? மொழி பற்றியான நிலையில அறிவில்லாதனால தான் சீமான்ங்கிற வடமொழி பெயரை வச்சுக்கிட்டு தமிழ் தேசம் பேசுவீங்க.
சீமான்ங்கிற உங்களுடைய வடமொழி பெயரை முதல்ல மாத்துங்க. தமிழ் தேசம் பேசுவதற்கான முதல் அடையாளமும் முதல் தகுதியும் அது. ஒருத்தவன் தன்னுடைய பேரை வடமொழியில வச்சுக்கிட்டு தமிழ் தேசம் பேசலாமா? அதுக்கு பேர் தமிழ் தேசமா? உங்களுடைய இயக்க தோழர்களை முதல்ல தமிழ் பெயர்ல உருவாக்கி இருக்கிறீங்களா? எல்லாரும் தமிழ்ல பெயர்களை சூட்டிக் கொள்ளுங்க. தமிழ்ல வாழ்க்கை முறை நடைமுறைகள் இருக்க வேண்டும். கட்டாயப்படுத்தி இருக்கிறீங்களா? தமிழை பேசுவதற்கே தகுதியற்றவரா இருக்கிறார். தமிழ் இனத்தை பற்றி அப்புறம் பார்க்கலாம். தமிழ்நாட்டு உரிமை பற்றியான செயல்பாடுகள் இல்ல. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கட்டுவோம். அந்த 53 தேசபக்தி பாடல்கள்ல ஒரு 3 இடத்துல தாங்க இந்தியான்னு குறிப்பிட்டாரு. அதுவும் இந்துஸ்தான் குறிப்பிட்டாரு, இந்தியான்னு குறிப்பிட்டாரு. 30 இடங்களுக்கு மேல பாரத மாதா, பாரத தேசம், பாரதம் பாரதம் பாரதம்னு குதிக்கிறாரு மனுஷன். யாரு? பாரதி. பாரதம்னு சொல்லும் போது அது உயிர் போறது. அருவபாலன் ஒரு கடைசி பேச்சுன்னு ஒரு பேச்சு நான் இணையத்துல தான் பார்த்தேன். அவருடைய மறைந்ததுக்கு பிறகு அவரை பற்றி நினைவு கூர்ந்து போட்டாங்க. அந்த இறுதியில பேசினது, அவர் இறந்து விட்டாருங்கிறதுக்காக அவரை நான் குறை கூறல. அப்படி ஒரு பண்பு, தமிழ் பண்பு, மறைந்து விட்டவர்களை குறை பேச வேண்டான்னு. இருந்தாலும் அந்த கருத்து குறைபாடை நம்ம சொல்றோம். பெரியார் தமிழன்னு பேசுகிற பொழுது எல்லாரையும் இழிவுபடுத்துறாரு. பெருமைப்படுத்தும் போது திராவிடன்னு பேசிக்குவாருன்னு ஒரு பிழையான கருத்து சொல்றாரு. மிக பிழையான கருத்து. அருள் கூர்ந்து பெரியாருடைய தொகுப்புகளை படிங்க. தமிழர் திருநாள்னு குறிப்பிட்டது பெரியாருங்க. பொங்கல் நாளை தமிழர் திருநாளாக அவர் அடையாளப்படுத்துறார். 1956 கட்டுரை. அந்த கட்டுரையில அவர் எழுதுறாரு, 30 ஆண்டுகளாக நாம் சொல்லி வருகிறோம். 59 30 ஆண்டுகளாக நாம் சொல்லி வருகிறோம், தமிழனுக்கு வேறு விழாவில்லை, எல்லாமே சமய விழாக்களாக இருக்கிறது. இந்த சமய விழாக்களாக இருக்கக்கூடிய சூழல்ல தமிழனுக்குன்னு ஒரு விழா வேண்டும். அது பொங்கல் திருநாள் ஒன்றுதான். தமிழர் திருநாள்னு கொண்டாடுங்கள் அறிவிக்கிறார் பெரியார். அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? ஆனா பாரதி தமிழனை இழிவுபடுத்துகிறார். பறையர்களை ஈனப்பறையர், எங்க இருந்தாலும் தீய புலையர், பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலை, தீய புலையர்னு சொல்றாரு. எப்படியா ஒத்துக்க முடியும்? தமிழுக்காக அகராதி சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அகராதி 1932 எழுதப்பட்டது. பாவாணர் அதுக்காக கடுமையா அந்த அகராதியினுடைய லெக்சிகன் பேரு, பேரகராதி. அதுல தமிழன் என்பதற்கு பொருள் எழுதியிருக்கிறான், 3 பொருள் எழுதியிருக்கிறான். எவ்வளவு பேர் இழிவுபடுத்தியிருக்கிறான் தமிழனை. இது ஒரு சுற்றி திரிகிற நாயின்னு பறையனுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறான். ஆங்கில ஆக்ஸ்போர்டில் நாங்கள் கடுமையாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தினுடைய அச்சகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்தணும். அப்போ தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் அதே இது போல சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பதிப்புத்துறைக்கு எதிராகவும் போராடணும். அந்த தமிழன் என்பதற்கான 3 விளக்கம். தமிழை தாய்மொழியாக கொண்டவன், விளிம்பு இல்லாத தீர்த்த பாத்திரம். நீங்க அருள் கூர்ந்து எடுத்து பாருங்க, இல்லைன்னா இணையத்துல கூட போய் பாருங்க, லெக்சிகன்ல இந்த பொருள் இருக்குதா இல்லையான்னு. இன்னைக்கு இருக்குது. ஏன் போராட தெரியாதா சீமானுக்கு? நாம் தமிழர்னு கை ஓங்கினா போதுமா? இருக்கிற தமிழை காப்பாத்துங்க முதல்ல. அந்த 3வது பொருள் முதன்மையானது. பறையன் ஒழிந்த தமிழ்ச்சாதியன்லாம் தமிழனா இன்னைக்கு அகராதியில் இருக்குது. மிக கடுமையா போராடணும், இன்னைக்கு எடுக்கலது. ஆக அந்த கருத்து பாரதி கிட்ட இருந்தது. ஈனப்பறையன், தீய புலையன், மழைன்னு ஒரு வசன கவிதை. 2 நிலைகள் அவர் எழுதின கவிதைகள் பற்றி நிறைய நம்ம சொல்லணும், நேரமின்மையினால அதெல்லாம் சுருக்கிக்கிறேன். அந்த வசன கவிதை, மழை, ஊரெல்லாம் மழை பொழிகிறது, மழையிலேயே நடக்கிறார்கள் தமிழர்கள் எழுதுறார். தமிழன் மழையிலேயே நடக்கிறான், மழையிலேயே உட்கார்ந்து இருக்கிறான், மழையிலேயே படுத்து கிடக்கிறான். ஏனடா இப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் விதிவசம் என்கிறார். உலர்ந்த தமிழன் மருந்துக்கு கூட பயன்பட மாட்டான்.
ஏனடா நீ இப்படி இருக்கிறாய் என்றால் விதிவசம் என்கிறான். ஆமண்டா, விதிவசம்தான். சாஸ்திரம் இல்லாத தேசத்தில் நீங்கள் எல்லாம் இப்படி இருக்க வேண்டும் என்பது ஈசனுடைய விதி. தமிழ்நாட்டில் சாஸ்திரங்கள் இல்லை, அதனால்தான் நீங்க எல்லாம் இப்படி கிடக்குறீங்கன்னு வசன கவிதையில எழுதியிருக்கிறாரா இல்லையான்னு போய் பாருங்க. தமிழ்நாட்டுல என்ன சாஸ்திரம் இல்லை? அவனுடைய பார்ப்பனிய கலாச்சார சாஸ்திரங்கள் இல்லை. மூச்சுக்கு மூச்சு மூச்சுக்கு மூச்சுக்கு வேதம், வேத நாடு, வேதம் அறிந்தது, வேத வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் அப்படின்னு எழுதுறதுலாம் வேதம்ங்கிறது எப்படி பாரதம்னு 30 இடங்களுக்கு மேல இருக்குதோ அது போல வேதம்ங்கிறதுக்கு 40 இடங்களுக்கு மேல வேதங்கள். அந்த வேதத்தை ஏற்றி போட்டிருக்கிறீங்க, அந்த வேத புராண சாஸ்திரங்கள் இல்லையா? ஆக பாரதி என்பது ஏதோ ஒரு பாவலன் மட்டும் ஏற்றுக்க முடியுமா? பாடல் திறம்பட எழுதினாங்கிறதுக்காக ஒருவரை ஒத்துக்கொள்ள முடியுமா? கம்பனை விட தமிழ் இலக்கிய படைப்பாளர் யாராவது சொல்ல முடியுமா? அவ்வளவு இலக்கிய நுணுக்கம், ஓட்டம், சந்தம்னா அவ்வளவு சந்தம். ஆனா கம்ப ராமாயணத்தை நம்ம படித்து அதனுடைய கரு என்ன, அது இந்த மக்களுக்கோ இந்த சமூகத்துக்கோ என்ன பயன்? ஆக அடிப்படையில் ஒருவர் வைத்திருக்கக்கூடிய கோட்பாடு தான் முதன்மையானது. அந்த கோட்பாட்டை சார்ந்தவராக இல்லாத பாரதியை நீங்க உயர்த்தி பிடிக்கிறீங்கன்னா நீங்க யாருன்னு அடையாளப்பட்டிருக்கிறீங்க. தமிழ் தேசத்தினுடைய முன்னெடுப்பல்ல, தமிழ் தேசத்தை கீழறுக்க வந்திருக்கிற செயல்பாட்டாளராக சீமானை நாம அடையாளப்படுத்தணும், அறிவிப்பு செய்யணும். ஆனால் அதற்கு முன்பாக அந்த அறிவிப்புக்கான தகுதி உடையவர்களாக பெரியாரிய தோழர்களும் அம்பேத்கரிய தோழர்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்களும் தமிழ் தேச உரிமை அரசியல் போராட்டத்தை ஒருங்கிணைந்து எடுத்தாகணும். இந்த ஒருங்கிணைவான விடுதலை போராட்டம் தான் சீமானை இந்த அரங்குக்குள்ளாரையே நுழைய விடாதபடி தூக்கி அடிக்கும். அந்த ஒருங்கிணைந்த தமிழ் தேச உரிமை விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறி, அந்த வகையில் நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.